மறுபடியாக நாங்கள் பாஸ்டர் ஜான் பால் ஆனனர்களை அன்போடு வரவழைப்போமாக. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். அருமையாக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் உங்களோட வார்த்தையை கேட்கறதுக்கு. அருமையான வார்த்தைகள் கொடுத்து எப்பொழுதும் எங்களை ஆசீர்வதிக்கிறவங்களே நாங்கள் ஆசீர்வதித்து உங்களை வரவேற்கிறோம். அன்போடு வந்து உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி பாஸ்டர். God bless you. இந்த நாளிலும் நாம் பார்க்க போகிற தேவ செய்தியின் தலைப்பு தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்கிற தலைப்பின் கீழே நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் நம்முடைய நித்திய வெளிச்ச சங்கமம் வானொலி நேயர்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. மத்தேயின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 21 நாம் வாசிக்கும் பொழுது, பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டார். அவளுக்கு பிரதித்திரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்லவென்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லது அல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த செய்தியை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ ஜனமே, வேதத்தை நாம் பார்க்கும் பொழுது முதலாவது எல்லாருக்கும் அற்புதங்கள் தேவைப்படுகிறது. எல்லாருக்கும் குறைகள் இருக்கத்தான் செய்கிறது. அது நிறைவாக வேண்டும் என்று விரும்புகிறோம். ஏதோ ஒரு விதத்திலே நாம் கர்த்தரிடத்திலிருந்து சகாயத்தை, உதவியை எதிர்பார்க்கிறோம். அது நல்லதுதான். ஆனால் வேதத்தை நாம் பார்க்கும் பொழுது முதலாவது கேட்கிறவர்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. தேவ வார்த்தைகளை பிரசங்கியாமல் கேட்கிறவர்களுடைய விசுவாசத்தை கட்டி எழுப்பாமல் வெறும் நாம் அற்புதங்களுக்காக, அதிசயங்களுக்காக, குறைவுகளை நீக்கும்படியாக ஜெபிப்பது அது வேதாகம ரீதியில் சரியல்ல. ஏனென்றால் வேதத்தில் மிக தெளிவாக நாம் பார்க்கிறோம். அநேக தேவைகள் எப்படி சந்திக்கப்பட்டது என்று பார்க்கும் பொழுது, முதலாவது ஆண்டவரா இயேசு கிறிஸ்து அந்த விசுவாசத்தின் கோரிக்கையை வைக்கிறார். இன் மோஸ்ட் கேசஸ் ஜீசஸ் டிமாண்டட் ஃபெய்த். அது மாத்திரமல்ல,
He created faith. ஜனங்களுக்குள்ளே விசுவாசத்தை உருவாக்க கட்டுவதற்கு அவர் பிரயாசம் எடுக்கிறார் என்று பார்க்கிறோம். He admired faith. விசுவாசத்தை குறித்து அவர் ஆச்சரியப்படுகிறார் என்று பார்க்கிறோம். And rebuked unbelief. ஜனங்களுக்குள் இருந்த அவிசுவாசத்தை அவர் கடிந்து கொள்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் நம்முடைய தேவன் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. எல்லாரையும் அவர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். எல்லாருக்கும் அவர் நன்மை செய்யக்கூடிய தேவனாய் இருக்கிறார். அன்பான தேவன், இரக்கமுள்ள தேவன். ஆகவே யார் வேண்டுமானாலும் இயேசு அப்பாவினிடத்தில் வந்து எல்லா நன்மைகளையும் நாம் பெற முடியும். எல்லா அற்புதங்களையும் அனுபவிக்க முடியும். அது ஆவிக்குரிய தேவைகளா இருக்கலாம், பொருளாதார தேவைகளா இருக்கலாம், அல்லது சரீரத்திலே நல்ல சுகம், ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட தேவைகளா இருக்கலாம். எந்த தேவைகளா இருந்தாலும், எந்த பிரச்சனையா இருந்தாலும், நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் சந்திக்க வல்லவர். அவர் சொல்லுகிறார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கிறார். தேவனால் எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்கிறது. தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் நிச்சயமாக இந்த இயேசுவினிடத்திலே தைரியமாய் வந்து நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம். அதற்காகவே பிதாவானவர் தம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அவர் மனித சாயலாய் பிறந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து மனுக்குலம் எல்லாரும் நன்மை பெற வேண்டும் என்பதற்காக, அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கும்படியாக, அதற்கு என்னென்ன ஆயத்த பணிகளை செய்யணுமோ அத்தனையும் ஏசப்பா செய்து முடித்தார். அவர் சிலுவையிலே மரிக்கும் பொழுது என்ன சொன்னார்? இட் இஸ் finished. எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். பிதாவானவர் அவர் செய்யும்படி நியமித்த அத்தனை கிரியைகளையும் சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். இன்று உங்களுக்கும் எனக்கும் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அத்தனை தேவைகள் சந்திக்கும்படியான ஒரு பிரயாய சித்தத்தை அவர் சிலுவையிலே செய்து முடித்தார். இனி அவர் மறுபடியும் வந்து நமக்காக விசேஷமாய் செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை. அவர் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பூரணமாக செய்து முடித்த பின்பு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்து இப்பொழுதும் பிதாவின் வலது பார்சத்திலே நமக்காய் பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியனாய் இருக்கிறார். ஆகவே இப்பொழுது நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், அந்த சிலுவையிலே மரித்த அந்த இயேசு முழு மனுக்குலத்திற்காக பரிகாரத்தை தேடின அந்த இயேசுவை நாம் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கிறதன் மூலமாக அவர் சிலுவையிலே நமக்காக சம்பாதித்த எல்லா புண்ணியமான காரியங்களும் நாம் அனுபவிக்கலாம். தேவன் கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் நாம் நம்முடைய விசுவாசத்தினாலே நீடிய பொறுமையினாலே சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். உதாரணமாக மத்தேயின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே ஒரு கானானு ஸ்திரீயினுடைய மகளை அவர் சுகமாக்கின பிறகு அவர் என்ன சொல்கிறார்? ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள். அப்ப அவ விரும்புகிறபடி எல்லாம் அவளுக்கு ஆகட்டும் சொல்ற. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இந்த முழு உலகத்துக்கும் அநேக காரியங்கள் தேவைப்படுகிறது.
நாம் விரும்புகிற காரியம் ஏராளமாய் இருக்கிறது. ஆனால் அதே வார்த்தை நமக்கு வர வேண்டும் என்றால், நீ விரும்புகிறபடி உன் இருதயத்தின் விருப்பத்தை தேவன் நிறைவேற்ற வேண்டும் என்றால், தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? அவளை பார்த்து என்ன சொன்னார்? ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியம் அடைந்தால் அற்புதம் நடந்தது, குறைவு நிறைவானதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் அற்புதங்களை பெற விரும்புகிறவர்கள், அதிசயங்களை அனுபவிக்க விரும்புகிறவர்கள், தேவனுடைய நன்மையை அனுபவிக்க விரும்புகிறவர்கள் அந்த தேவன் பேரிலே விசுவாசத்தை கட்டி எழுப்பிக் கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. மார்க்கின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டு வருகிறார்கள். 4 பேர் என்ன செய்கிறார்கள்? கட்டிலே வைத்து அவனை தூக்கி கொண்டு வருகிறார்கள். ஒரு வீடு நிறைய கூட்டம், அங்கே இயேசு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். அந்த கூட்டத்தின் நடுவில் இந்த கட்டிலோடு அந்த மனிதனை அங்கே கொண்டு போக முடியவில்லை, திமிர்வாதக்காரனை. ஆனாலும் அந்த அவனை சுமந்து கொண்டு வந்தவர்கள் தங்களுடைய விசுவாசத்தை விட்டுவிடவில்லை. மேல் கூரைக்கு எடுத்துக்கொண்டு போகிறார்கள். அந்த கூரையை பிரித்து இயேசு இருக்கிற இடத்துக்கு நேராக அந்த கட்டிலை இறக்கிறார்கள். திமிர்வாதக்காரனை அங்கு வைக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்பொழுது ஆண்டவர் அவர்களை பார்த்து அவருடைய விசுவாசத்தை கண்டார் என்று பார்க்கிறோம். நம்முடைய தேவன் நம்முடைய விசுவாசத்தை காணக்கூடிய ஒரு தேவனாய் இருக்கிறார். அவருடைய விசுவாசத்தை கண்டு அந்த திமிர்வாதக்காரனை நோக்கி, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ நட என்று கட்டளையிட்டார். அதன்படியே அவன் சுகம் பெற்று படுக்கையை எடுத்துக்கொண்டு கடந்து சென்றான் என்று பார்க்கிறோம். மார்க் 5:34 வாசிக்கும் பொழுது, 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ, உதிரத்தின் போக்கு தொடர்ந்து இருந்து மிகவும் பலவீனப்பட்ட ஒரு ஸ்திரீ, அநேக வைத்தியர்களுக்கு எவ்வளவோ பணங்களை செலவழித்தும் சற்றாகிலும் குணமாகாத ஒரு ஸ்திரீ, கடைசியாக இந்த இயேசு குறித்து அவள் கேள்விப்பட்டு அந்த தேவன் பேரிலே தன் விசுவாசத்தை வைத்தாள். ஆரம்பத்திலே வைத்தியர்கள் மேல் வைத்தாள். பணம் இருக்கிறது, பணம் வைத்து நாம் செலவு செய்யலாம் என்று வைத்தாள். எல்லாரும் விட்டு விட்டார்கள். கொஞ்சம் கூட அவள் சுகமே கிடைக்கவில்லை. இறுதியாக தன்னுடைய விசுவாசத்தை தேவன் பேரிலே கட்டி எழுப்பினாள். அவள் என்ன நினைத்தாள்? எப்படி கட்டி எழுப்பினாள்? அந்த இயேசு அப்பாவினுடைய வஸ்திரத்தை நான் தொட்டா கூட எனக்கு சுகம் கிடைக்கும், அவருடைய வல்லமை எனக்குள், சுகமளிக்கிற வல்லமை எனக்குள் பாய்ந்து வரும் என்ற அந்த விசுவாசத்தை வளர்த்து கொண்டு கஷ்டப்பட்டு திரளான கூட்டத்தின் நடுவிலே எல்லாரும் விலக்கி கொண்டு ஆண்டவருடைய ஓரத்தை, வஸ்திரத்தின் ஓரத்தை விசுவாசத்தோடு தொட்டாள். அடுத்த நிமிஷமே இயேசுவினுடைய சரீரத்தில் இருந்த வல்லமை அந்த வஸ்திரத்தின் மூலமாய் அவளுக்கு பாய்ந்து சென்று அந்த நிமிஷமே அவளுடைய உதிரத்தின் போக்கு நின்றது. அவள் அற்புதங்களை கண்டாள் என்று நாம் பார்க்கிறோம். இயேசு அவளை பார்த்து சொன்னார், மகளே, உன் விசுவாசம்தான் உன்னை ரட்சித்தது என்று சொன்னதை நாம் பார்க்கிறோம். லூகாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்திலே ஒரு பாவியான ஸ்திரீ பர்ணிலே தைலம் கொண்டு வந்து ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து பணிகிறாள். அவளை பார்த்து கூட ஆண்டவர் சொன்னார், உன் விசுவாசம்தான் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தில் போ என்று சொல்லி அவருடைய பாவங்களை மன்னித்ததை நாம் பார்க்கிறோம். மார்க் 4:40 அவர் என்ன ஒரு கேள்வி கேட்டார் சீஷரிடத்திலே, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று கேட்கிறார். மார்க்கின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் தேவனிடத்திலே விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். லூகாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே உங்கள் விசுவாசம் எங்கே என்று கேட்பதை நாம் பார்க்கிறோம்.
இன்னொரு இடத்திலே பார்க்கும் பொழுது லூக்காவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே மனுஷகுமாரன் இந்த பூமியிலே வரும் பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்ற ஒரு கேள்வி எழும்புகிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து வரும்பொழுதும் பூமியிலே அவர் என்னத்தை பார்க்க விரும்புகிறார்? விசுவாசத்தை காண்பாரோ என்ற கேள்வி. அதே இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது மத்தேயு 13:58 வாசிக்கிறோம், அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்கள் செய்யவில்லை என்று பார்க்கிறோம். ஆகவே அங்கே ஏன் சொந்த ஊரில் அவரால் அநேக அற்புதங்கள் செய்யக்கூடாமல் போயிற்று என்றால், அங்கே அந்த ஜனங்கள் தேவனை விசுவாசிக்கவில்லை. இவர் நம்ம ஊர்க்கார் தானே, இவருடைய தாய் தகப்பன்மார் நம்மண்டை வசிக்கிறார்களே, இவருடைய உடன்பிறப்புகள் எல்லாம் நம்மோடு இருக்கிறார்களே, இவன் எப்படி இதெல்லாம் செய்ய முடியும் என்று சந்தேகப்பட்டார்கள். அதன் நிமித்தமாய், அவருடைய அவிசுவாச நிமித்தமாய் அங்கே அற்புதங்கள் அநேக அற்புதங்கள் சொந்த ஊரிலே அவரால் செய்யக்கூடாமல் போயிற்று என்று பார்க்கிறோம். ஆகவே தான் கர்த்தருடைய ஜனங்களே, தேவனிடத்தில் எனக்கு அற்புதம் வேண்டும், அதிசயம் வேண்டும், என் குறைவுகள் நிறைவாக வேண்டும், என் பிள்ளை சுகமாக வேண்டும், என் வாலிப பிள்ளை அவனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், பல தேவைகளுக்காக காத்திருக்கிற ஜனமே, நாம் படித்து கொள்ள வேண்டிய ஒரு பாடம், அந்த ஆண்டவர் மேல் நம்முடைய விசுவாசத்தை கட்டி எழுப்பிக் கொள்ள வேண்டியது மிக அவசியமாய் இருக்கிறது. மத்தேயின் புஸ்தகம் நாம் 15ஆம் அதிகாரத்திலே இந்த கானானிய ஸ்திரீ எப்படி தன் விசுவாசத்தை கட்டி எழுப்பினாள் என்று பார்க்கும் பொழுது, முதலாவது நாம் பார்க்கிறோம் மார்க்கின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 25-26 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்திலே விழுந்தார். அந்த ஸ்திரீ சிரபோனிக்கியா தேசத்தாளாகிய கிரேக்க ஸ்திரீயாயிருந்தாள். அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசு துரத்திவிட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டாள் என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த அற்புதத்தை அவள் தன் மகளுக்காக அனுபவிப்பதற்கு முன்பாக அவள் என்ன செய்தாள்? அவள் ஒரு புறஜாதியான ஸ்திரீ, கானானிய ஸ்திரீ என்று நாம் பார்க்கிறோம், கிரேக்க ஸ்திரீ என்று நாம் பார்க்கிறோம். இவளுக்குள்ளே எப்படி விசுவாசத்தை கட்டி எழுப்பினாள் என்று பார்க்கும் பொழுது, இந்த ஆண்டவரை குறித்து அவள் தன்னுடைய விசுவாசத்தை வளர்த்து கொண்டாள் என்று நாம் பார்க்கிறோம். தன் விசுவாசத்தை வளர்த்து கொண்டாள். எப்படி வளர்த்து கொண்டாள்? அவள் முதலாவது அவரை குறித்து கேள்விப்பட்டாள் என்று நாம் பார்க்கிறோம். ரோமரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 13-15 வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான், அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே என்ன அவசியமாய் இருக்கிறது? விசுவாசம் நமக்குள்ளே வருவதற்கு நாம் பிரசங்கத்தை கேட்க வேண்டியது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அனுப்பப்படுகிற மனுஷன் தேவனால் அனுப்பப்பட்டு இருக்க வேண்டும். அவன் கர்த்தருடைய சுவிசேஷத்தை நம் மத்தியிலே பிரசங்கிக்க வேண்டும். அப்படி அந்த பிரசங்கங்களை, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கேட்க நமக்குள்ளே விசுவாசம் எழும்புகிறது. அந்த விசுவாசம் வந்தவுடன் நாம் என்ன செய்கிறோம்? அந்த ஆண்டவரை தொழ ஆரம்பிக்கிறோம், தொழுது கொள்ள பிரயாசப்படுகிறோம். அந்த ஆண்டவரை தொழுது கொள்ளும் பொழுது என்ன நன்மை கிடைக்கிறது? அவரை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுகிறான். ஆகவே இப்படிதான் விசுவாசம் கட்டி எழுப்பப்படுகிறது என்று வேதத்திலே மிக தெளிவாய் இருக்கிறது.
ஆகவே நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை அதிகமாய் கேட்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தருடைய தாசர்கள் சொல்கிற அந்த பிரசங்க வார்த்தைகளை தியானிக்க வேண்டும், அதை உட்கொள்ள வேண்டும். அதை நாம் அபியாசிக்கும் பொழுது நமக்குள்ளே விசுவாசம் கட்டி எழும்புகிறது. இவள் புறஜாதியான ஸ்திரியா இருந்தாலும் எந்த அளவுக்கு தன் விசுவாசத்தை கட்டி எழுப்பினாள் என்று பார்க்கும் பொழுது மத்தேயு 15:22 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற அந்த கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து ஆண்டவரே என்று அழைக்கிறார். அப்போ இந்த இயேசு யார் என்று அவள் அறிந்து கொள்கிறார். யார் என்று அவள் தெரிந்து கொண்டாள். புறஜாதிதான், ஆனால் இயேசுதான் ஆண்டவர் என்ற ஒரு சத்தியத்தை, உண்மையை அவள் விளங்கி கொண்டிருக்கிறார் பிரசங்கங்கள் மூலமாக. அது மாத்திரமல்ல, அந்த ஆண்டவர் என்ன என்றும் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறார். அவர்தான் தாவீதின் குமாரன் என்று அறிந்து கொண்டாள். அப்ப ஆண்டவர் என்று அறிந்த பிறகு, தாவீது குமாரன் என்ற விசுவாசம் வந்த பிறகு, அவள் ஓடோடி வந்து அங்கே ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்தாள். அவள் தன் மகளை சுகமாக்கும்படி வேண்டிக் கொண்டாள் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ வேண்டிக் கொண்ட பிறகு என்ன நடக்கிறது? 23ஆம் வசனத்திலே, என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிடுகிறாள். ஆனால் அதற்கு ஆண்டவர் என்ன செய்தார் என்று பார்க்கும் பொழுது 23ஆம் வசனத்திலே, மத்தேயு 15:23 அவளுக்கு பிரதித்திரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. ஒரு ரிப்ளை கூட கொடுக்கல. அது அவளை மிகவும் சோர்வுபடுத்த வாய்ப்பு இருந்திருக்கிறது. என்ன இந்த ஆண்டவர் மற்றவர்களிடத்தில் நாம் கேள்விப்பட்டோம், அவர் பதில் கொடுக்கிறார், செவி சாய்க்கிறார் என்றெல்லாம் கேள்விப்பட்டோம். ஆனால் நாம் கூப்பிடுகிறோம், இவள் ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டுகிறாளே என்று அவள் அதரிக்கப்பட்டிருக்க கூடும். ஆனாலும் அவள் சரியான விசுவாசத்தை அவள் கட்டி எழுப்பினாள். இவர்தான் ஆண்டவர், இவர்தான் தாவீதின் குமார், இவர் நிச்சயமாய் என் மகளை விடுவிக்க முடியும் என்ற விசுவாசம். ஆனாலும் விடவில்லை. அவள் என்ன செய்தது? அந்த விசுவாசம் தொடர்ந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறாள். பின்னாலே தொடருகிறாள். பர்சிஸ்டன்ட், இடைவிடாமல் தொடர்ச்சியாக அற்புதம் நடக்கிற வரைக்கும், எனக்கு பதில் கிடைக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன்னு சொல்லி பின்னாலே தொடர்ந்து வருவதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் என்ன? 24ஆம் வசனத்துல, அதற்கு அவர் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்தில் அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்லவென்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இயேசு இன்னும் சிலுவையில மரிக்கல. சிலுவையில மரித்த பிறகுதான், அவர் சிலுவையில மரிக்கும் பொழுதுதான் முழு உலகத்திற்காக மரிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மாத்திரமல்ல, அவர்கள் கானானிய ஸ்திரியா இருந்தாலும் புறஜாதியா இருந்தாலும் எல்லா ஜாதி, எல்லா கோத்திரம், எல்லா மதத்தாருக்காக அவர் சிலுவையிலே மரிக்கிறது சிலுவையிலே. ஆனால் இது அதற்கு முன்பாக நடைபெற்ற சம்பவம். ஆகவே இவர் என்ன சொல்லுகிறார்? நான் வெறும் இஸ்ரவேல் ஜனங்கள், காணாமல் போன இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் தான் அனுப்பப்பட்டேன் என்று சொல்லுகிறார். அதுவும் அவளை சோர்வுக்குள்ளாக்க வாய்ப்பு இருந்தது. ஆனாலும் அவள் விடவில்லை. 25ஆம் வசனத்திலே தொடர்ந்து கேட்கிறாள். அவர் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். ஏசப்பா என்னதான் சொன்னாலும் சரி, அவர் பேசாம இருந்தாலும் சரி, இல்ல நான் வெறும் காணாமற் போன ஆடுகள் மத்தியிலாகி இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் தான் வந்தேன் என்று சொன்னாலும் நான் விடப்போவதில்லை என்று சொல்லி அவளுடைய விசுவாசம் தொடர்ந்து அவள் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டு உதவியை நாடினது என்று நாம் பார்க்கிறோம். அப்பொழுது ஆண்டவர் இன்னொரு வார்த்தையும் சொல்லுகிறார். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதில்லை என்று சொல்றார். உண்மையிலே என் ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், அவர்கள் அப்பம் பிள்ளைகளுக்கு, அவர்களுக்கு நான் அப்பம் கொடுக்க வேண்டும். அதை எடுத்து புறஜாதிகளுக்கு, நாய்களுக்கு போடுவது நல்லது அல்ல என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் அவள் விட்டபாடில்லை. அவளுடைய விசுவாசம் என்ன சொல்றது? 27ஆம் வசனத்திலே, அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும்
நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்கள் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே. எஜமான்கள் மேஜையில உட்காரட்டும், அங்கே சாப்பிடட்டும் உடைய பிள்ளைகள். ஆனால் அந்த பிள்ளைகள் சாப்பிடும்போது ஒரு சில துணிக்கைகள், பருக்கைகள் கீழே விழுமே. அந்த விழுந்ததை நாய்க்குட்டிகள் தின்னும் அல்லவா? அது போல எனக்கும் புறஜாதியாரா இருந்தாலும் எனக்கும் அந்த ஒரு பங்கு இல்லையா என்று அவள் கேட்பதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொன்னார், இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் ஆரோக்கியமானாள் என்று பார்க்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களுக்கு இன்று அநேக அற்புதங்களை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். அநேக நன்மைகளை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். இயேசு கிறிஸ்து கூட முதலாவது விதமான தேவைகளோடு வருகிற ஜனங்களிடத்திலே அவர் பிரசங்கம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். அவர் போதித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய விசுவாசத்தை முதலாவது கட்டி எழுப்பினார் என்று நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகு அவர் தெய்வீக சுகத்தை கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். இதுதான் வேத ரீதியான ஒரு ஒழுங்காகவும் அநேகர் வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறவர்களாய் இருப்போம். ஆகவே தான் அவருடைய, அது மாத்திரமல்ல, இந்த ஸ்திரீயினுடைய விசுவாசம் பல விதத்திலே சோதிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். முதலாவது அவர் வாய் திறந்து பேசல, பதிலே கொடுக்கல. ரெண்டாவது, நான் வெறும் காணாமற் போன இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் தான் வந்தேன்னு சொல்றார். மூன்றாவது என்ன சொல்கிறார்? இது பிள்ளைகளோட அப்பம் நாய்க்குட்டிக்கு போட முடியாது என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். அவளுடைய விசுவாசம் பரீட்சிக்கப்பட்டது. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற விசுவாசம் பரீட்சிக்கப்படும். 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அழிந்து போகிற பொன் அக்னினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். தேவ ஜனமே, இயேசு வர்ற வரைக்கும் நமக்கு என்ன தேவைப்படுகிறது? விசுவாசம் தேவைப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் தன் ஓட்டத்தை முடிக்கும் பொழுது, வெற்றிகரமாய் முடிக்கும் பொழுது என்ன சொன்னார்? எதை காத்து கொண்டேன் சொல்கிறார்? நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், விசுவாசத்தை தான் காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அது எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தருள்வார் என்று பார்க்கிறோம். கடைசி மட்டும் அந்த விசுவாசத்தை காத்து கொண்டு வெற்றிகரமாய் பவுல் ஓடி அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றார். அது அவருக்கு மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. வேதம் தெளிவாய் சொல்கிறது, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. ஆபிரகாம் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. ஆரம்பத்திலே பலவீனமாய் இருந்தான். 75 வயதா இருக்கும் பொழுது உனக்கு குமாரன் பிறப்பான், சாராளுக்கு மூலமா வரும் என்றெல்லாம் சொல்லும் பொழுது, நான் முதிர் வயதவன் என்று, எனக்கு எப்படி பிள்ளை பிறக்கும்? என் சரீரம் செத்து போச்சு, சாராளுடைய கர்ப்பம் விழுந்து போச்சு, அது எப்படி சாத்தியமாகும் என்று நகைத்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆரம்பத்துல அந்த விசுவாசம் இல்லை. ஆனாலும் நாளடைவிலே கர்த்தர் அவன் விசுவாசத்தை கட்டி எழுப்பினார். அவனும் ஒத்துழைத்தான். பிறகு அவர் வாக்கு தத்தம் பண்ணினதை எனக்கு நிறைவேற்ற அவர் வல்லவர். எனக்கு என்னதான் வயதானாலும் பரவாயில்ல, என் சரீரம் என்னதான் செத்து போனாலும் பரவாயில்ல, சாராளுடைய கர்ப்பமே விழுந்து போனாலும் எனக்கு கவலை இல்லை. என் ஆண்டவர் வாக்கு கொடுத்து விட்டார், எனக்கு ஒரு சன்னதி தருவேன்னு சொல்லிட்டார். என் மூலமாய் சன்னதி பெருகும் என்று சொன்னார். கடற்கரை திரளான ஜனங்களை கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டார். நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பன், என் சாரால் அநேக ஜாதிகளுக்கு தாய் என்று அவர் சொல்லிவிட்டார். ஆகவே நான் இனி பலவீனமாய் இருக்க மாட்டேன். அந்த ஆண்டவரை நான் அவிசுவாசப்பட மாட்டேன். அவர் எனக்கு சொன்ன பிரகாரம் தான் நடக்கும் என்று விசுவாசித்து தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே அவன் வல்லவனானான் என்று பார்க்கிறோம். உடனே ஆண்டவர் அந்த விசுவாசத்தை கண்டார். அவனுடைய விசுவாசத்தை நீதியாக கருதி ஏறக்குறைய 99 வயதிலே அவனுக்கு
ஈசாக்கு பிறந்ததை நாம் பார்க்கிறோம். அதன் மூலமாய் சந்ததி பெருகினது என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய சூழ்நிலைகளை நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய மூளை என்ன சொல்லுகிறது என்பதை அதை கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய எமோஷன், உணர்ச்சிகள் என்ன சொல்லுகிறது என்று பார்க்க வேண்டாம். நம் சரீரம் செத்து போனது, சாராளுடைய கர்ப்பம் விழுந்து போனது, அதை பார்க்க வேண்டாம். டாக்டர்கள் என்ன சொல்றாங்க, மற்றவங்க என்ன சொல்றாங்க, அதெல்லாம் கூட முக்கியத்துவம் இல்லை. நமக்கு விரோதமா எழுதப்பட்ட எல்லா கழுத்துகளையும் தேவன் குலைத்து போட்டு விட்டார். சிலுவையிலே அவைகள் எல்லாம் துரைத்தனங்கள், அதிகாரங்கள் எல்லாத்தையும் அவர் உரிந்து விட்டார். அவர் வெற்றி சிறந்தார் சிலுவையிலே. அவர் சிலுவையிலே மரித்த எடுத்த வெற்றி நமக்காகத்தான். நம்முடைய ஒவ்வொருடைய மரணத்தை அவர் ருசி பார்த்து விட்டார் சிலுவையிலே. ஆகவே நமக்கு மரணத்தின் மேல் ஜெயம் இருக்கிறது. நம்முடைய வியாதிகளை சிலுவிலை சுமந்து விட்டார், நோய்களை சிலுவிலை சுமந்து விட்டார், நம்முடைய பலவீனங்களை சிலுவிலை சுமந்து விட்டார், நமக்கு இருக்கிற எல்லா குறைபாடுகளையும் சிலுவையிலே சுமந்து விட்டார். ஆகவே தான் இது எல்லாம் முடிந்தது என்று வெற்றிகரமாய் தன் ஆவியை பிதாவின் இடத்துல ஒப்பு கொடுத்து என்று பரமேறி சென்று அங்கிருந்து பரிசுத்த ஆவியானவரை, தேற்றரவாளனை உதவியாளராக நமக்கு அனுப்பி இருக்கிறார். ஆகவே அந்த பரிசுத்த ஆவியின் ஒத்தாசையோடு வேத வசனங்களை வாசித்து வாசித்து கேட்டு கேட்டு நம்முடைய விசுவாசத்தை கட்டி எழுப்புவோம். விசுவாசத்திலே வல்லவர்களாயிருப்போம். மோசே விசுவாசத்தில் பெரியவனான போது பார்வோன் குமார்த்தியின் மகன் எனப்படுது வெறுத்தான் என்று பார்க்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் பட்டியல் முழுதும் படித்து பாருங்க. விசுவாசத்தினால் தான் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். விசுவாசத்தினால் அக்கினி ஆஸ்திரங்களை அவிழ்த்தார்கள். விசுவாசத்தினால் அவர்கள் வெற்றி மேல் வெற்றியை குவித்தார்கள் என்று அந்த விசுவாச வீரர்களுடைய பட்டியலை நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவ ஜனமே, இந்த நாளிலே உங்களுடைய விசுவாசத்தை கட்டி எழுப்பும்படி தேவனை அழைக்கிறார். கர்த்தர் மேலும் கர்த்தருடைய வார்த்தையின் மேலும் உங்கள் விசுவாசத்தை கட்டி எழுப்புங்கள். அந்த விசுவாசம் உங்களை ரட்சிக்கும். அந்த விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை சுகமாக்கும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னார். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. கடுகளவு விசுவாசம் இருந்தா கூட மலையே பேர்ந்து போய் என்றால் ஆகும் என்று சொன்னார். விசுவாசிக்கலாம் நடக்கும் அடையாளங்கள் என்று சொல்லி அவர்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், சொஸ்தமாவார்கள். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இதை பார்க்கலும் பெரிய கிரியைகளை கர்த்தர் செய்வேன் சொன்னார். இன்றைக்கு இயேசு பரமேறி போய்விட்டார். ஆதி அப்போஸ்தலர் காலங்கள்லாம் முடிந்தது. இன்று நீங்களும் நானும் இந்த உலகத்திலே ஜீவனோடு தேவன் வைத்திருக்கிறார். நம் மூலமாய் அந்த விசுவாசத்தை நாம் வளர்த்துக் கொள்வது உண்மையானால், அதில் வல்லவர்களாய் பெருக்கிக் கொண்டது உண்மையானால், நாம் இயேசு செய்த கிரியைகளை இந்த பூமியிலே தொடர்ந்து செய்யலாம். அவர் செய்த காரியங்கள் இன்னும் பரிசுத்த ஆவியுடைய ஒத்தாசையினால் இன்னும் மேலான காரியங்களை செய்வார். சங்கீதக்காரன் சொல்லவில்லையா, உம்மாலே நான் ஒரு மதிலை கூட தாண்டுவேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் கூட பாய்வேன். காலே விசுவாச வீரன், அவன் என்ன சொல்கிறான்? 85 வயது ஆகிறது, ஆனாலும் இன்னும் 40-45 வயதில் இருந்த பலன் எனக்கு இப்பொழுதும் இருக்கிறது என்று அவன் விசுவாசத்தில் சொன்னார். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனால் பிறப்பிப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் என்று வேதம் சொல்கிறது. நீங்களும் நானும் தேவனால் மறுபடியும் விசுவாசத்திலே பிறந்திருக்கிறோம். ஆகவே விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கும் பொழுது, விசுவாசத்தோடு நாம் காரியங்களை செய்யும் பொழுது தேவன் நம் மூலமாய் பெரிய அற்புதங்கள், அதிசயங்களை செய்வார். இந்த வேளையில் உங்களுக்காக ஜெபித்து முடிக்கிறோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட உங்களுடைய பிள்ளைகளுடைய விசுவாசத்தை கட்டி எழுப்பும்படி நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். ஆண்டவரே, நீரே ஆண்டவர், நீரே மெய்தேவன், நீரே தாவீதின் குமாரன், நீரே எங்களுக்காக சிலுவையிலே உயிரை கொடுத்தவர், ஜீவனை கொடுத்தவர். எங்களுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கும்படி, சரீரத்தில் வியாதிகள், நோய்கள் இருக்குமானால் இப்போது இயேசுவின் நாமத்தில் அந்த வியாதிகள், நோய்கள் சரீரங்களை விட்டு நீங்கும்படியா இயேசுவின் நாமத்தை கட்டளை கொடுக்கிறோம். சத்ருவின் தாக்குதல், பிசாசின் தாக்குதல் ஜனங்களுக்கு இருக்குமானால் அந்த அசுத்தாவிகள் இப்போது இயேசுவின் நாமத்திலே நீங்கி போ, அவர்கள் வேதனை நீங்கி சுகமாய் என்று கட்டளை கொடுக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை அனுப்புகிறோம், விசுவாச வார்த்தையை அனுப்புகிறோம். ஆண்டவர் அவர்களை
உம்முடைய வசனத்தை அனுப்பி அழிவிலிருந்து தப்புவிக்கிற தேவன் ஆண்டவரே. இந்த ஜனங்களுக்கு இருக்கிற கட்டுகள் எல்லாம் அறுப்புண்டு போகட்டும். சிறையிருப்பை திருப்புகிறோம். இருதயம் நொறுங்குண்ட மக்களுடைய காயங்களை ஆற்றுவீராக. தங்களால் நேசிக்கப்பட்ட ஜனங்களை இழந்து தவிக்கிற குடும்பங்களை ஆறுதல் படுத்தும், தைரியப்படுத்தும். இவருடைய கண்ணீரை துடையும் ஆண்டவரே. இவருடைய கண்ணீரை துடை, இவருடைய வேதனை நீக்கும் ஆண்டவரே. பல இடங்கள்ல அலைந்து கடைசியாக இயேசுவே என்று உம்மண்டை தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள். இவருக்கு நீர் அடைக்கலமாயிரும். ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையாயிரும். உம்மை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. உம்முடைய ராஜ்யத்தையும் உம்முடைய நீதியும் தேட எல்லாரும் தங்களை உம்மிடத்தில் ஒப்படைக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.